ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில எதிர்பார்த்த மாரியே இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங். பட் வந்து இன்னைக்கு வேர்ல்டு நியூஸ்ன்னு பார்த்தோம்னா பெருசா எந்த நியூஸுமே இல்ல. ஆ ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா சைட்வேஸ்ல இருக்குங்க. அதுதான் வந்து எனக்கு புரியல. ஏன்னா, ஒரு நல்ல ஒரு கேப் அப் நீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 190 பாயிண்ட்ஸ் கேப் அப் 800க்கு மேல தான் ஓப்பன் ஆச்சு. கரெக்ட்டா 800ல சப்போர்ட்டும் எடுத்தான். ஸோ எடுத்துட்டு அந்த இன்ட்ராடே மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பாயிண்ட், 60 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வச்சுட்டுருக்காங்க. ஸோ, அதனால என்ன ஆகுதுன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பெருசா வந்து அவங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியல. எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ்மெண்ட் குடுத்தாலும் பிரீமியம் வந்து பெருசா மூவ் ஆகல. ஸோ, அதனால வந்து ஒரு மாரி ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருக்காங்க. ஏன்னா, ஒரு செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு செக்டார் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. இன்னைக்கு பேங்கிங் இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும், பேங்கிங்ல பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. இன்னைக்கு எஸ்பிஐ தான் வந்து கிட்டத்தட்ட 8% ராலி குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 76 பாயிண்ட் ஏறியிருக்காங்க. ஸோ, மத்த எந்த பேங்க்குக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஓகேங்களா? ஸோ, ஒரு இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும், ஒரு இது பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஒரு மாரி மூவ்மெண்ட்டே இல்ல மார்க்கெட்ல. ஒரு மாரி ஃப்ளாட்டா தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ, ஃபர்தரா நாளைக்கு என்ன நடக்குதுன்ற லெவல்ஸ் பார்த்தரலாம். ஸோ, அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ, இப்போதைக்கு டவ் ஜோன் நாஸ்டாக் ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கா நெகட்டிவ் சைட் கூட நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ, அப்படி நடக்கும்போது 25,800 அப்படிங்கிற லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட். இன்னைக்கும் அது நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சு. ஸோ, அதே மாரி நாளைக்கும் அதுதான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ, ரெசிஸ்டன்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 25,900ல ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அத பிரேக் பண்ணுச்சுன்னா 26,100 வரைக்கும் ராலி குடுக்கும். இதான் நிஃப்டியோட இப்போதைக்கு கரண்ட் லெவல். ஸோ, அதுக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் குடுக்குது. பட் வந்து ஐடி வந்து சுத்தமா சப்போர்ட் குடுக்கல. இன்கேஸ் 25,800 கீழ பிரேக் பண்ணுச்சுன்னா, 25,650 வரைக்கும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு நிஃப்டி. ஸோ, நிஃப்டி வந்து இன்னும் அப் ட்ரெண்ட் கன்ஃபார்மா அதாவது ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் மாறுற மாரி இருக்கு. ஆனா மூவ்மெண்ட் இல்ல. அப் ட்ரெண்டுக்கான மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாவே இல்ல. ஸோ, இவனும் வந்து அந்த ஜோன விட்டு வெளில போறான். ஆனா, அவனால பெருசா மூவ்மெண்ட் குடுக்க முடியல. ஏன்னா, அவனுக்கு தேவையான சப்போர்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ, பேங்கிங் வந்து நல்லா தான் இருக்கு. மேல தான் இருக்கு. நல்ல ஹைல தான் இருக்கு. ஆனா, அவன் ஃபால் ஆகாம இருக்கிற வரைக்கும் நல்லது. அந்த சைட்வேஸ்லருந்து பிரேக் ஆகி மேல போறான். பட் ஆனா, அவனால மொமெண்டம் வந்து கொடுக்க முடியல. ஐடி வந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங் இன்னும் ஸ்டில் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா என்னன்னா 35,350ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். இன்கேஸ் அத பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 5,000 பாயிண்ட் கீழ இறங்கியிருக்கான். ஸோ, ஆனா அதுலேருந்து இன்னும் ரெக்கவரி அப்படிங்கிறது வந்து இன்னும் கிடைக்கல. ஒரு நல்ல செல்லிங் தான் இம்பல்ஸ் மூவ் மாரி ஹெவியான ஃபாலு. ஸோ, ரெக்கவரி ராலி வேணும். மேபி அது நாளைக்கு கிடைக்குதா? நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வேற நிஃப்டிக்கு. ஸோ, நாளைக்கு மேபி அது எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஹெவி வெயிட்ஸ்ல வந்து ரிலையன்ஸ் கொஞ்சம் ஓகேவா இருக்காங்க. ஆ ஸோ ஒரு மாரி அந்த இடத்துல தூக்கி தூக்கி வச்சு அவன் அந்த மொமெண்டம் வந்து அப்படியே வச்சிருக்கான். பெருசா சப்போர்ட் குடுக்கலனாலும் அந்த மொமெண்டம் வந்து செல் ஆக விடல. ஸோ அவனும் ஒரு மாரி வந்து நிஃப்டி இழுத்து புடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். பெருசா ஃபால் ஆக விடாம. ஸோ ரிலையன்ஸ் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஓகேவா தான் இருக்கு. ஆனா பேங்க்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுங்க. அவன் பண்ண மாட்றான். திரும்ப வந்து அந்த 938க்கு கீழயே வந்துட்டான். அவன் வந்து 990 வரைக்கும் போனான். அந்த ஒரு கேப் அப் கார அதுக்கப்புறம் கன்டினியூஸா செல் ஆயிட்டான். இன்னும் 937 தான். ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி திரும்ப செல் ஆகுறான் அப்படின்னா 914 தான் அவனுக்கு சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு ஃபிக்ஸடான மூவ்மெண்ட் வந்து நிஃப்டில நமக்கு வந்து கிடைக்கல. மார்க்கெட்ல ஓவராலா. ஸோ பார்ப்போம் என்னதான் பண்றாங்க. நாளைக்கு எப்படி மூவ் ஆகுறாங்கன்னு. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.